ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்றைய உரையில் தான் அவதாரம் எடுத்ததற்கான காரணத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய தாயின் சம்மதத்தை பெற்றே துறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக சூர்ணா நதிக்கரையில் இறங்கி முதலிடம் அகப்பட்டு தன் தாய் தான் உயிர் வருவதற்கு அவர் துறவரம் மேற்கொண்டாலும் பரவாயில்லை என்று வேண்டும் போதுதான் முதலிலிருந்து வாயிலிருந்து அவர் வெளிப்பட்டு அந்த நதியிலேயே மூழ்கி துறவு நிலைக்கு வந்தார் என்ற செய்தியோடு நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம். உலகங்கள் யாவையும் தன் உடைமையாக்கி கொண்டவர் இப்போது உலகங்களுக்கெல்லாம் உடைமையாகிவிட்டார் என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சங்கரர் சந்நியாசம் ஏற்பதற்காக நீரில் மூழ்கி எழுந்தவுடன் ஜலத்தில் இருந்த முதலையும் கந்தர்வனாக மாறி எழுந்தது. எழுந்த அவன் சங்கரரை நோக்கி, சுவாமி, நான் ஒரு கந்தர்வன். மது உண்ட மயக்கத்தோடு மாதர்களோடு ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த வழியாக வந்த துர்வாச முனிவருக்கு மரியாதை செலுத்தாது மாதர் இன்பத்திலேயே இருந்துவிட்டேன். அவர் உடனே வெகுண்டு என்னை முதலியாகுமாறு சபித்தார். பின்னர் சாப விமோசனமாக காலடி புழையில் போய் முதலியாக கிட அங்கே முழுமுதற் பொருள் பாலகனாக வரும். அந்த பாலனின் காலடியை பற்றினால் உனக்கு விமோசனம் கிடைக்கும், மீண்டும் பழைய நிலையை அடைவாய் என்று கூறி சென்றார். அதுபோல இன்று உன் அருளால் விடுதலை கிடைத்தது என்று கூறி பணிந்து வானகம் சென்றார். ஈரத்துணியோடு சங்கரர் செல்லலானார். அப்போது ஆரியாம்பகி, மகனே, எங்கே போகிறாய்? அகத்துக்கு போகலாம் வா என்றார். துறவு பூண்டபின் வீட்டுக்கு செல்லலாகாது என்ற விதியை அறிந்தவர் அமைதியாக, அகத்துக்கா? எந்த அகத்துக்கு என்று கேட்டார். நம்மாத்துக்குத்தான். எப்படியோ இந்த கண்டத்திலிருந்து பிடிச்சிட்டேன். இனிமே தீர்காயுசு தான் உனக்கு. இத்தோட உன்னை பிடிச்சதெல்லாம் போச்சு. என் கண்குளிர உனக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பற்றி எடுக்கணும் என்றார். ஆரியாம்பிகை சிவகுரு பரம்பரை தரிப்பதிலேயே குறியாக இருந்தார். சங்கரரோ ஜகத்குரு பரம்பரை தரிப்பதிலேயே குறியாக இருந்தார். சிவகுரு பரம்பரையை விட ஜெகத்குரு பரம்பரை பெரியதுதானே. தாய் கூறியதை கேட்டவர், நான் சந்நியாசம் வாங்கப் போகிறேன். சந்நியாசிக்கு வீடு ஏது, கல்யாணம் ஏது என்று கேட்டார். அது கேட்ட ஆரியாம்பிகை திக்விமை அடைந்தார். தான் கண்ட கனவு பலித்து விட்டதே என்று வருந்தினார். சங்கரர் எப்படியும் தாயின் அனுமதியை பெற வேண்டும் என்று உறுதி பூண்டார். தாயே, முற்றும் துறந்த முனிவருக்கு வீடு கிடையாது, நாடு கிடையாது, உற்றார் உறவினர் எதுவும் கிடையாது. ஏன், அவருக்கு தாயென ஒன்றும் கிடையாது. பிச்சை இடுபவர்கள் அனைவரும் தாயாரு. உலகமே வீடு. உலகத்தார் கூறும் திருமணம் என்பது அவருக்கு கிடையாது. தாயே, உலகம் அறநெறியிலிருந்து நழுவி பாவ வழியில் செல்கின்றது. அதனை நம்மால் முடிந்தவரை தடுக்க வேண்டும். அதற்குத்தான் தங்கள் அனுமதியை கேட்கின்றேன். தங்கள் பிள்ளையை இந்த நெறிவழி செல்ல அர்ப்பணிக்க கூடாதா என்று கெஞ்சினார். தாயின் மனம் நிலை குலைந்திருந்தது. தடுமாற்றம் அதிகமாக இருந்தது. தவம் இருந்து 10 மாதம் சுமந்து பெற்ற உன்னை எப்படியப்பா நான் அர்ப்பணிக்க முடியும் என நெஞ்சு வலிக்க கேட்டாள். அவளின் இதயமே வெடிப்பது போலானது. சங்கரர் தன் அன்னையின் உள்ளத்துயரை புரிந்து கொண்டார். துறவு போன வேண்டும் என்று துணிந்து விட்டார். அதில் பின்வாங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. என்றாலும் அன்னையின் அனுமதியை பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அவர் அன்னையை நோக்கி, தாயே, நீ என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து சீராட்டி பாலூட்டி கண் உறங்காது காத்து வளர்த்தாய். நான் இல்லை என்று சொல்லவில்லை. பிடிவாதமுள்ள குழந்தைக்கு விரும்பியதை விரும்பியவாறு அளிப்பாள் தாய். நானும் துறவு நெறிக்கு செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கும் குழந்தை என்று எண்ணி நீ அனுமதி வழங்க வேண்டும் தாயே. அம்மா, உன் தாய்மை அன்பை காட்ட உனக்கு வேறு குழந்தை இல்லை என்பதை நான் நன்றாக அறிவேன். உலகில் உள்ள குழந்தைகளை எல்லாம் உன் குழந்தையாக எண்ணி வாழ்ந்திரு அம்மா. மேலும் நான் பிறந்த இந்த பூவுலகுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. இந்த துறவு குலம் எனக்காக மட்டுமல்ல, உனக்கும் சேர்த்து கேட்கின்றேன். நீ என்னை துறந்தால் உன்னிடம் உள்ள பந்தவாசங்கள் எல்லாம் விலகி போகும் அல்லவா?
நிர்மலமான மனத்துடன் இறைவனை அணுகினால் முக்தியும் கிடைக்குமே. தாயே, 7 ஜென்மத்துக்கு வேண்டிய செல்வம் இருக்கின்றது. அந்த செல்வத்தை அனுபவிக்க ஒரே ஒரு செல்வன் இல்லையே என்று ஏங்கினாய், அழுதாய். உன் குறை தீர்க்க செல்வன் பிறந்தான், மகிழ்ச்சியுற்றாய். சிறிது காலத்தில் கணவனை இழந்தாய். விதவை கோலம் பூண்டு துயரத்துக்கு ஆளானாய். முதலில் என் காலை கவிய போது கதறினாய், துடித்தாய், துயரக்கடலில் மூழ்கினாய். பின்னர் அந்த முதலை என்ன வெளியிட்ட போது மகிழ்ச்சி அடைந்தாய். இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கின்றாய். உலக வாழ்க்கையில் மூழ்கினால் இத்தகைய துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இது இயல்பு. துறவற நெறியில் இன்பமும் துன்பமும் ஒன்று என்ற பக்குவ நிலை ஏற்படும். ஓடும் பொன்னும் ஒரே மாதிரியாக பார்க்கும் மனம் உண்டாகும். அது துறவற நெறியில் தான் இயலும். அதனால் அத்தகைய துறவற நெறியில் சார எனக்கு அனுமதி கொடு. அதன் மூலம் உலகத்திற்கே உன் ஒரே ஒரு பிள்ளையை தியாகம் செய்த ஒப்பற்ற தியாகியாவாய் நீ. பெரும் புகழை பெறுவாயம்மா. இந்த பூத உடல் அழியும், ஆனால் நீ பெறப்போகும் புகழுடல் என்றும் அழியாது என்று கூறி 2 கைகள் கூத்தி வணங்கி வேண்டி நின்றார். தன் கணவரின் வைராக்கியத்தில் சிறிதும் குறையில்லாது வாழ்ந்த ஆரியாம்பிகையின் உள்ளத்தில் ஒரு சமநிலை ஏற்பட்டது. தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.